வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள் இருந்து நம்மை எல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருவாள் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி வாழ தெரிந்திடில் ஆனந்தமே என்ற நல்லதொரு தலைப்பில் நம் மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம மகரிஷி அவர்கள் ஒரு கவில ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அன்பர்களே வாரீர் அன்பின் இருப்பிடம் அப்படின்ற கவில சொல்லுவாங்க. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான். அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து உன் இன்புற அப்படிங்கிற. இந்த உலகத்தில் இல்லாத இன்பங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் கொடுத்தது. இன்பம் 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 மட்டுமே. ஆனா ஏன் நமக்கு பல சமயங்களில் அந்த இன்பம் தெரிவதில்லை? மனசு கொஞ்சம் துன்பப்படுற மாதிரியான ஒரு மாயை, ஒரு மயக்கம் இருக்கின்றது. ஏன் சொல்றாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. இந்த அத்தகைய அற்புதமான மானுட பிறவியை நாம் எடுத்திருந்தால் கூட மகரிஷி அழகா சொல்லுவாங்க, இயற்கையெனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் யாருங்க? நாம மனிதர்கள். அத்தனை விஷயங்கள் கொண்ட, அத்துணை அருமைகள் கொண்ட இந்த அற்புதமான இந்த மானுட பிறவியை நாம, அவ்வளவு அற்புதமான மானுட பிறவியை நாம எவ்வளவு அழகாக ரசித்து வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் பிறப்பில் இருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலகட்டம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நாம் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம் முன்னோர்கள் மிகச் சிறப்பாக, அதாவது நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கு ஏற்ற வாழ்க்கை முறைகளை பண்பாடாக நமக்கு வழிவகைப்படுத்தியுள்ளார்கள். இறைவனும் ஆயிரம் ஆயிரம் இன்பங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பேரண்டம் முழுவதையும் அருளாட்சியாக அருளையும் நிறைத்து இந்த பேரண்டம் முழுவதும் வைத்திருக்கிறான். ஆனா அதையெல்லாம் நாம தெரியாம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய அறிவை குறுகிய நிலையில், நம்மளுடைய அறிவு குறுகிய நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய கல்வி, என்னுடைய அறிவு, இதை மட்டும் நாம பார்க்கும் பொழுதுதான் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை பார்க்கிறோம், பார்க்கலன்னு சொல்லல, பார்க்கிறோம். எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்கள விட நான் எப்படி இருக்கிறேன், அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை. சரி, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையாவது நாம் சரியாக பார்க்கிறோமான்னா அதுவும் இல்லைங்க. நாம அவங்கள ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட நாம ஏதோ கொஞ்சம் கீழ்நிலையில் இருப்பது போல நாம நினைச்சு அவங்கள பார்த்து, ஐயோ அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று நினைக்கும் பொழுது நம்மிடம் ஆனந்தம் குறைகிறது. இப்ப நாம யார நினைச்சு அவங்கள போல என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த நபர் கிட்ட போய் நாம கேட்டோம்னா சொல்லுவாங்க, அவங்க நம்மள போல வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை என்பது. இதுதான் மனிதர்களிடம் உள்ள ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு. என்ன காரணம்னு சொன்னா, நாம மனதை, அறிவை விரித்து பார்க்க தெரியாத ஒரு தன்மை. ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறோமே தவிர எல்லாவற்றையும் நாம கொஞ்சம் விரித்து பார்த்தோமே ஆனால், எல்லா வகையிலும் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நாம் பார்த்தோமே ஆனால், உண்மையிலேயே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பம் 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 இன்பம், ஆனந்தம். இன்பம்னு சொன்னா கூட அது துன்பம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். சந்தோஷம்னு சொன்னா கூட அதுல ஒரு தோஷம் இருக்கு. தோஷத்தை யாரும் விரும்புறதில்லை. ஆனா ஆனந்தம்,
ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதம்னு நாம போட்டோம்னா ஆனந்தத்தினுடைய மறுவடிவம் இல்லை. எதிர்ப்பதம்னு பார்த்தோம்னா அது பேரானந்தமாகத்தான் விரியுமே தவிர அதற்கு கீழாக போகாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பது சரியாக முறையாக வாழ தெரிந்தால் எப்பொழுதும் ஆனந்தமே. அந்த ஆனந்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோமே ஆனால், அந்த ஆனந்தத்தை நாம் மேலும் மேலும் ரசித்துக் கொண்டே போனோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த பேர் ஆனந்த நிலையை அடையும். அப்ப இன்றைக்கு எனக்கு கிடைத்தவற்றையெல்லாம் நான் நினைந்து 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 உருகி, இறைவா இத்தனை கோடி இன்பம் எனக்கு வைத்தாய். அததான் பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்தினை, இந்த நல்ல கவனிங்க, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாய் பல பல நல் அழகுகள் சமைத்தாய். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. சித்துங்கிறது எது? உயிர். அசித்துங்கிறது உயிரற்ற பொருள்களோடு, இந்த பஞ்சபூதங்களோடு நம்மை எல்லாம் இணைத்து மிகச் சிறப்பாக அழகாக இந்த உலகத்தை எப்படின்னு பாருங்க, வர்ண களஞ்சியமாக, ரசனை மிக்க ஒரு அனுபவமாக, ரசனை மிக்க ஒரு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பேரண்டத்தில் சமைத்து அதை நாம் அனுபவிக்க கூடிய ஒரு அழகையும் நேர்த்தியையும் அறிவையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அத்துணை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுடன் சமைத்தாய். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ரசித்து 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 பார்க்கக்கூடிய அளவில் இறைவன் அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார். முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய். எப்ப கிடைக்குது பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை மிகச் சிறப்பாக அருமையாக அழகாக படைத்த இந்த பிரபஞ்சத்தை நாம அழகோடு ரசிக்கக்கூடிய தன்மையில், அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. அந்த நம்மளுடைய இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே போனால் நாம் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும். அதுதான், அப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நாம் ரசித்து அனுபவித்து வாழும் பொழுது முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். முக்திங்கிறது எங்கேயோ இருந்து யாரோ கொடுக்கிறது இல்ல. குரு, நாம சொல்லுவோம், ஒரு குருவிடம் நாம் சரணடைந்தால், நாம் ஒரு குருவை அடைந்தோமே ஆனால் அந்த முக்தி என்றொரு நிலை, அது குரு என்பவர் அந்த முக்தியை நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பவர் அல்ல. நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, அதுதான் முக்தி. நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வருபவரே குரு. குருங்கிறது என்னதுங்க? அக இருளை நீக்கி, அக இருளை நீக்கி நம்முள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, அந்த அருள் வெளிச்சத்தை, அந்த ஆத்ம ஒளியை வெளிக்கொண்டு வருபவரே குரு. நம்ம மகான் அதுதானே நமக்கு செய்யறாங்க. முதல்ல ஆகனால தொட்டு உணர்த்தி இந்த ஐம்புலன்களை அடக்கியாள். ஏன் என்று சொன்னால், நாம் வாழ்க்கை என்பது ஆனந்தமான வாழ்க்கை தான். ஆனா அந்த ஆனந்தத்தை சரியாக முறையாக அனுபவிக்க தெரியாதது எதுன்னு சொன்னா, இந்த ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்புலனுக்கு மனம் அடிமையாக வாழும் பொழுது அத கொஞ்சம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தெரியாம இன்பத்தை பாக்குறோம். நல்ல புரிஞ்சுக்கோங்க, ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்தம் என்பது இருக்கக்கூடியவற்றில் எல்லாம் அந்த நேர்மறையான உணர்வுகளை உணர்ந்து கொள்வது ஆனந்தம். இன்பம் என்பது நேர்மறையான உணர்வையும் அனுபவிக்கும், எதிர்மறையான உணர்விக்கும் இந்த ஐம்புலனுக்கு அடிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இன்பம். இந்த ஐம்புலன் உணர்வில் உணர்ந்து
அதை அனுபவித்து இன்பமா இருக்குது, மனசு நினைக்குது. அந்த இன்பத்தை மேலும் 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 அனுபவிக்கும் பொழுது அந்த அளவு முறை மாறும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது. இப்ப இன்பம்னா என்ன, ஆனந்தம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனந்தம்ங்கிறது இருக்கக்கூடியவற்றில் எல்லாம் எது நேர்மறையாக பிளஸ் ஆக இருக்கிறதோ, எது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறதோ அதை மட்டுமே அனுபவிப்பது. இறைவனுடைய படைப்பில் இருப்பது அத்தனையும் ஆனந்தம் மட்டும்தான். இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த உலக நன்மைக்காகவும் மனிதர்களுடைய வாழ்க்கை வசதிக்காகவும் மட்டுமே படைக்கப்பட்டது. அதுதான் சொன்னாரு, வர்ண களஞ்சியமாய் பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய். அதுதான் பாரதி பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சித்து அசித்து இது எல்லாமே என்னன்னா இந்த இறைவனால் சமைத்தது, இறைவனால் படைக்கப்பட்டது. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதையெல்லாம் நான் ரசித்தோமே. ஆனால் அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது மிக அழகாக ஒரு கவியை பாடினாங்க. என்ன சொன்னாங்க, இந்த ஐம்புலன்களை உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா சொன்னாங்க. இது எல்லாம் நாம கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே, கவனிக்கிறதுனா என்னதுங்க, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு க்ஷணமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனித்து கொண்டிருந்தோமே ஆனால் நாம் வாழ்க்கை ஆனந்தம். ஆனா நம்ம மனசு என்ன செய்யும்னா, இப்ப இந்த நிகழ்காலத்தில் இந்த க்ஷண பொழுதில் நடக்கக்கூடிய விஷயத்த மனசு கவனிக்கும் போதே என்ன செய்யும்னா, இதே போல இதுக்கு முன்னாடி எப்பவோ நாம அனுபவிச்சிருப்போம், இல்ல இப்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை போல நமக்கு தெரிந்த ஒரு நபர் அதற்கு முன்னம் அனுபவித்திருப்பார். இதோடு மனசை என்ன செய்வோம்னா ஒப்பிட்டு பார்ப்போம். அன்னைக்கு அப்படி இருந்ததோ, இன்னைக்கு இப்படி இருக்குதோ, அவங்க அப்படி அனுபவிச்சாங்களோ, இன்னைக்கு எனக்கு இப்படி கிடைக்குதோ. இத பார்க்கும் பொழுது என்னன்னா, இப்ப இந்த க்ஷண பொழுதில் நடக்கக்கூடிய நிகழ்வை முழுமையாக சரியாக மனம் பிடிக்கிறதில்ல, மனம் உணர்றதில்ல. ஏன்னா மனசு என்ன செய்யுதுங்க, முன்னாடி உள்ள விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு நடந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப க்ஷணத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் சரியா கவனிக்கிறது இல்ல. அப்ப கவனிக்காத பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது துன்ப உணர்வாக நமக்கு மாறுகிறது. அப்ப அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட்டுட்டு இன்பத்தை அனுபவிக்குது. இன்பத்தை அனுபவிச்சுட்டு அது சரியா தவறா தெரியாம என்ன பண்றோம்னா அதுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்ப அது துன்ப உணர்வாக, ஐயோ எனக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்துட்டானே, இறைவா உனக்கு கண் இல்லையா. இதெல்லாம் நாம நம்மளுடைய அறிவை விரித்து பார்க்காத ஒரு தன்மையினால். அததான் சொல்றாங்க, அறிவை விரித்து அனைத்து துய்த்து இன்பம் புற அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அறிவை விரித்து பார்க்கும் பொழுது, அத மகரிஷி தவத்துல கூட ஒரு கவியில சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றி புள்ளியாய் நின்றிடு, அன்றில் அகண்டாகாரத்தில் விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு அப்படின்பாங்க. ஒண்ணு புள்ளியாக உணர்வை நிறுத்தி பழகிப்பார். அப்படி நிறுத்தி பழகி பார்க்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, முக்திங்கிறது அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த இயல்பான வாழ்க்கைக்கு ஒன்றி புள்ளியாய் நின்றுடு அப்படின்னா, நம்ம தவம் உட்கார்ந்து செய்யறது அப்படிங்கிறது ஒரு நிலை. அது ஆரம்பத்தில் நமக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய மனதை பழக்கப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தவ முறைகள். ஒன்றி புள்ளியாய் நின்றுடு அப்படின்னா, அந்த தவம் பண்ணும் பொழுது எப்படி நம்மளுடைய உயிரை நம்மளுடைய மனதை கொண்டு கவனிக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு வினாடி பொழுதும் நாம் என்ன செயலை செய்கின்றோமோ அந்த செயலில் மட்டுமே முழுமையாக கவனத்தை கொண்டால், அந்த செயலில் மட்டுமே முழுமையாக கவனத்தில் எடுத்து கொண்டால், அத ஒன்றி புள்ளியாய் நின்றிடு. நடக்கிறோமா அந்த நடையில் மட்டும் கவனம், சாப்பிடுறோமா சாப்பாட்டில் மட்டும் கவனம், ஏதோ ஒரு இசை கேட்கிறோமா அந்த இசையில் மட்டும் கவனம்,
அப்படி பழகிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தம். அதுதான் ஒன்றி புள்ளியாய் நின்றிடு அன்றில் அகண்டாகாரத்தில் விரிந்திடில். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருளோடு நம்மளுடைய மனதை இப்ப அனுபவிக்கக்கூடிய விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இப்ப அனுபவிக்கக்கூடிய இந்த விஷயத்தோடு மற்ற இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு நம்ம மனம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னன்னா ஆராய்ச்சியோடு இது. அது அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் வேறு, இந்த சமயம் வேறு, இந்த நேரம் காலம் வேறு, இந்த இடம் வேறு, இந்த தட்பவெட்ப நிலை வேறு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து விழிப்பு நிலையில் இருந்து கவனித்தால் ஆனந்தம். ஒன்றி புள்ளியாய் நின்றிடு அன்றில் அகண்டாகாரத்தில் விரிந்திடில் ஆராய்ச்சியோடு. நாம என்ன பண்றோம்னா ஒன்றி புள்ளியாவும் நிக்க முடியல. நிக்கும் பொழுதே என்ன செய்யறோம், மனசை விரிக்கிறோம். விரிச்சு போகும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல ஆராய்ச்சியை விட்டுடுறோம். திரும்ப ஏதோ ஒரு புள்ளியில வந்து நிக்கிறோம். இதிலும் முழுமையாக இல்லை, அதிலும் முழுமையாக இல்லைங்கிறப்பதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தில் ஒரு குறைவுபட்டது போல ஒரு நிலை, ஒரு பிரம்மை ஏற்படுகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன கதை படித்தது. ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடர் கேட்கிறார். ஒரு குரு கிட்ட ஒரு சீடர் போய் கேட்கிறாரு, சுவாமிஜி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டார். அப்ப குரு சொல்றாரு, கேளுப்பா, உன்னுடைய சந்தேகத்தை நீ கேளு தாராளமாங்கிற. அப்ப அந்த சீடர் சொல்றாரு, குருவே, பூனைக்கு இறைவன் பற்களை கொடுத்தது சரியா தவறா? அது நல்லதா கெட்டதா கேக்குற. குரு சொல்றார், இந்த கேள்விக்கு விடைய நீயே ஆராய்ச்சி பண்ணு. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு நீ ஒரு விடையோடு வா, ஒரு பதிலோடு வா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிற. இந்த சீடர் நினைக்கிறார், நம்ம குரு கிட்ட நாம எல்லாமே அப்படித்தானே நினைப்போம். நாம கொஞ்சம் அத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தர் அப்படியே கையில கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே நாம அனுபவிச்சுக்கணும். நாம உடற்பயிற்சி செய்யாம யாரோ ஒருத்தர் உடற்பயிற்சி செய்து நம்மளுடைய உடல் நல்லா ஆயிடும். நாம தவம் பண்ணாம யாரோ ஒருத்தர் தவம் பண்ணி அந்த தவ ஆற்றலை நமக்கு கொடுத்து நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அந்த இறை நிலைய உணர்வை நமக்கு அப்படியே கொடுத்துடும் இல்லையா? அதே போல அந்த சீடரை யோசிக்கிறாரு, என்ன குரு கிட்ட கேட்டா குரு இப்படி சொல்லிட்டாரு. உடனே அந்த சீடர் தன்னுடைய சக மாணவர்கள் கிட்ட எல்லாம் கேட்கிறார், பூனைக்கு பல்லு நல்லதா கெட்டதா, பல்லு இருக்கிறது நல்லதா கெட்டதா? சீடர்களும் இது ஒரு விசித்திரமான கேள்வியாதான் இருக்கு, இது எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கும் புரியல அப்படி. அப்போ அப்படியே பூனைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த சீடர். ஏன்னா அது தெரியணுமே. பூனைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த ஆசிரமத்திலே பூனைகள் இருக்கு. அந்த பூனைக்கு உணவு வைக்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த பற்களை கொண்டு கடிச்சு சாப்பிடுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த பூனைக்கு பற்கள் இருக்கிறது நல்லதா தானே இருக்கு, அப்ப நல்லதாதான் இருக்குமோ யோசிக்கிறார். கொஞ்சம் நேரம் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு எலி அந்த பக்கமா வருது. ஒரு எலி அந்த பக்கமா புதர்ல இருந்து ஓடி வருது. ஓடி வந்த உடனே பூனை என்ன பண்ணி எடுத்து வேகமா போய் அந்த எலிய கடிக்குது. கடிச்சு சாப்பிடுறது, அது துள்ளுது. இப்போ அவருடைய சிந்தனை பாக்குது, பூனைக்கு இது நல்லது, அதே சமயம் எலிக்கு என்னதாக மாறுகிறது, துன்பமாக மாறுகிறது. குரு கிட்ட போறார். குரு கிட்ட போய் கேக்குறார், சாமி பூனைக்கு பல்லு நல்லதா கெட்டதான்னு பார்த்தேன். பூனைக்கு நல்லதா இருக்கு, ஆனா எலிக்கு கெட்டதா இருக்கு. பூனைக்கு நல்லதா இருக்கு, எலிக்கு
கெட்டதா இருக்கு அப்படிங்கிற. அப்ப குரு சொல்றாரு, உன்னுடைய இதுலயே பதில் இருக்குதுப்பா, நல்ல கவனி அப்படிங்கிற. அதுதாங்க மனிதர்களுடைய வாழ்க்கை. நமக்கு நம்ம வாழ்க்கை என்பது ஆனந்தமானது, இன்பமானதுதான். ஆனாலும் சில வேளைகளில், ஏன்னா புளிய மற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது அதுக்கு நன்மையாக இருக்கிறது. ஒரு எலிய அடிச்சு கொன்னு அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எலிக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது. இப்ப அந்த எலி என்ன ஆகும், மனசுக்குள்ள ஒரு பதை பதைக்குது. பதை பதைக்கும் பொழுது அந்த எலியினுடைய ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது, ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இப்ப அந்த கலக்கத்தோடு அது உண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பூனைக்கும் ஒரு உணர்வு வந்த உடனேதான் அக்கம் பக்கம் திரும்பி பாக்குது, ஆகா யாராவது. அதுதாங்க இயற்கை நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். எலிய போய் கடிச்சிடுது, கடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு உணவு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாயா உட்காந்து சாப்பிடுறதை விட ஒரு பார்வை சுத்தி முத்தி பாக்குது. பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணில் ஒரு சிறு பயம், யாராவது நம்மை பார்த்து விடுவார்களோ, யாராவது நம்மை பார்த்து விடுவார்களோ, நம்மை விரட்டி விடுவார்களோ என்ற ஒரு பயம். ஏன்னா அந்த கடிபட்ட எலி ஒரு துன்பத்தை அனுபவிக்குது. அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த எலியினுடைய அந்த உயிர் துகள்கள் பூனையினுடைய வாயில் போகும் பொழுது இதற்கு ஒரு பய உணர்வு ஏற்படும். இதுதான் இறைவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு செயல். அத குரு சொல்றார். குரு சொன்ன உடனே இந்த சீடருக்கு புரிகிறது, ஆம், நமக்கு படைக்கப்பட்ட வாழ்க்கை அத்துணையும் இன்பகரமானது, ஒரு மகிழ்ச்சிகரமானது, ஒரு சந்தோஷமானது. அதை நாம் சரியாக அனுபவித்தால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஆனந்தம். ஆனால் அதை சரியாக முறையாக அனுபவிக்காமல் மற்றவர்களை ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தோமே ஆனால் அது சிறிது நேரம் நமக்கு ஆனந்தமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது துன்பத்தை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை. இத புரியறதுக்கு, இத உணர்றதுக்கு அதுதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவு. மனிதர்களுக்கே உரித்தான அறிவு. அந்த அறிவை கொண்டுதான் அந்த மகரிஷி அழகா சொல்லுவாங்க, பகுத்து பார்த்து தொகுத்து ஆராய்ந்து ஆராயக்கூடிய அறிவு 6வது அறிவு. அந்த அறிவை கொண்டுதான் நாம் எங்கிருந்து வந்தோம், என்னவாக இருக்கின்றோம், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையினுடைய காரணம் என்ன, காரியம் என்ன, இதனுடைய இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக, அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஏன், என்ன காரணத்திற்காக நாம் இதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் முடிந்த பின் நம்மளுடைய உயிர் எந்த நிலையை அடைகிறது, இதையெல்லாம் உணர்வதற்காக இறைவனால் அன்பும் கருணையுமாக படைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு 6வது அறிவு. அப்ப அந்த 6வது அறிவை மகரிஷி சொன்ன மாதிரி அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற, அனைத்தையும் நாம் அனுபவிக்கலாம். எப்படி இன்பமாக அனுபவிக்கிறோம், அப்படி அனுபவிக்கிறது தான் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை, மனிதர்களுடைய வாழ்க்கை. அததான் சொல்லுவாங்க, வாழ தெரிந்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், இல்லையா? அப்ப நமக்கு எல்லா விஷயங்களிலும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையும் இருக்கிறது. இத வைரமுத்து ஒரு கவியில அழகா சொல்றாரு, விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. ஒரு இரவுன்னு இருந்தா பகல் காலை வரதான் செய்யும், இல்லையா? அதே மாதிரி ஒரு துயரம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த துயரத்திற்கு ஏதோ ஒரு மூலம் இருக்க வேண்டும். ஒன்று நம் செயல்கள் சரியானதாக இல்லாதிருந்திருக்கலாம், இல்லை சஞ்சீத கர்மத்தின் வழியாக கருவமைப்பின் மூலமாக ஏதோ ஒன்று நமக்கு இந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அந்த 5 விஷயங்களில் உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உழைப்பு,
ஆண் பெண் நட்பு என்ன, இதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். இது துயரத்திற்கு காரணமாக இருக்கலாம். ஆனா இந்த துயரமே நமக்கு வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக நீண்டு கொண்டே போக போறது இல்லை. அந்த துயரம் சிறிது காலம். இதை கழித்து முடித்து விட்டால் நிச்சயமாக நமக்கு இன்பம் என்ற ஒன்று காத்திருக்கிறது. அப்ப அந்த இன்பம் என்ற ஒன்று அடுத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு துன்பம் இருக்கு. இந்த துன்பத்தை கழித்து விட்டோமே என்று சொன்னால் அந்த இன்பம் நமக்கு அருகாமையில் வந்துவிடும். அதை நாம சரியாக முறையாக அனுபவிச்சோம்னா அந்த ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். அதுதான் சொல்றாரு. வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை. நம்மளுடைய செயல்களால் போன வருஷம் கூட அந்த மழைக்காலம் நம்ம சென்னையில கூட நிறைய வெள்ளப்பெருக்கு எல்லாமே. இது எல்லாம் காரணம் என்ன? இயற்கையுடைய சதி. நாம நினைக்கிறோம் இயற்கையுடைய சதி கிடையாது. மனிதர்களுடைய அறியாமையால் விளைந்த ஒரு சில மனிதர்களுடைய பேராசையினால் வந்த எண்ணம். அந்த முரண்பாடான எண்ணத்தின் காரணமாக விளைந்த விளைவு அது வெள்ளமாக வந்தது. சரி, ஒரு செயலினுடைய ஒரு விளைவு ஒரு துன்பமாக வந்து விட்டது. அந்த துன்பத்தை அனுபவித்த பின்பு இன்பம் வரும். அதே போலதான் அந்த வடியாத வெள்ளம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் சில காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுதுங்க, மீண்டு திரும்பவும் சரியாக வந்து விடுகிறது. அதே போல வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. யாருக்குமே சரியான வாழ்க்கை அமையவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் இல்லை என்று நாம் நினைக்க தேவையில்லை. நிச்சயமாக ஆனந்தமான வாழ்க்கை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை சரியாக முறையாக அனுபவிக்க தெரிந்தால் அனுபவிக்கலாம். அதுதான் அது சொல்றதுதான் யாருன்னா நம் மகான் போல உள்ள ஞானிகள், மகான்கள், குருமார்கள். அதையெல்லாம் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ தெரிந்து கொள்ளக்கூடிய வகைகளை மனித குலத்திற்கு எடுத்து சொல்வதற்காக அந்த இறைவனை குருமார்களாக அந்தந்த கால கட்டத்தில் ஒவ்வொரு இடத்தில் தோன்றியவர்கள் அவர்கள் வடிவமைத்து கொடுத்த அதையெல்லாம் நாம சரியா கவனிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது நிச்சயம் ஆனந்தமான வாழ்க்கையாக அமைக்கும். அப்ப ஏன் நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? அது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எதிர்பார்த்தல் என்பது ஏமாற்றம். நாம என்றைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய செயல்களில் கவனமாக, அதுதான் சொல்லுவாங்க க்ஷணப்பொழுதில் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த நொடி நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ, இதைத்தான் நம்ம குருமகான் ஆகுனா தியானம் கொடுக்கும் போதே சொன்னார். ஒரு தாள ஓசை ஒண்ணு கொடுத்துட்டு மனதை எப்போதும் புருவ மையத்திலே வச்சிருங்க. கல்கண்ட கொடுத்துட்டு வாயில் சுவைத்து கொண்டே மனம் புருவ மத்தியில. ஏன்னா நான் இப்ப தவம் செய்யறேன். அப்ப என்னுடைய வேலை எது? எதை கவனிக்கிறது? தவம். என்னுடைய உயிரை கவனிப்பது. அது எந்த வேலையை செய்கிறோமோ, எந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயலில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது. அது இல்லாம இப்போ ஒரு செயலை செய்துட்டு இந்த செயலுக்குரிய விளைவை நாம எதையோ ஒன்ன கற்பனையில எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஏமாற்றமான. அப்ப அந்த கற்பனையில் நினைத்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஏமாற்றமான ஒரு உணர்வு வருது. அத மகரிஷி அழகா ஒரு கவியில சொல்றாங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல். மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி, அழகா வார்த்தை போடுறாங்க பாருங்க, எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எதுங்க? நல்ல விஷயம், ஆக்கபூர்வமான விஷயங்கள். எச்செயலும் மன வலிவு நுட்பத்தோடு ஆகும். எந்த ஒரு செயலும் மனதில் ஒரு வலிமை இருக்க வேண்டும். அறிவு நுட்பத்தோடு செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு சரியாக ஆனந்தமாக அமையும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும். அறிவமைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவு இருந்தாலே அந்த ஆனந்தம், அந்த பேர் ஆனந்த நிலைக்கு நம்ம எல்லாம் கூட்டி செல்லும். அப்ப அத கொண்டு வர்றது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா
எங்கோ யாரோ கொண்டு வந்து கொடுக்க போறது இல்லை. நமக்கு சரியாக சிறப்பாக அமையும் எப்போ நாம வாழ தெரிந்து வாழ்ந்தாள். அந்த வாழ தெரிந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு வகை நம்மளுடைய முன்னோர்கள் அமைத்த வடிவமைத்த அந்த வாழ்க்கை முறை. எப்படி அதை நாம சரியாக வாழ்வது, அவர்கள் வாழும்போது அவர்கள் அனுபவித்த அந்த இன்ப துன்பத்தை ஆராய்ச்சி செய்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு சரியாக முறையாக வாழ்வது, அது நம்பிக்கை வழி. அதுதான் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நம்பிக்கை வழியில் வாழ்வது ஒரு புறம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எது நடந்தாலும் அது இறைவனுடைய விருப்பம். இறைவனுடைய விருப்பத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது சரணாகதி. அது அந்த ஞான நிலைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் பட்டினத்தார் அழகா சொல்றாரு, என் செயலாவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன். என் செயலாவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே, இறைவன் கிட்ட முழுமையாக சரணாகதி. உன் செயல் என்று உணர பெற்றேன். இப்பொழுது இந்த பொழுதில் எது நடக்கிறதோ அது இறைவனுடைய சித்தம். அதை நான் முழுமையாக அனுபவிக்கிறேன். எந்த விதமான வெறுப்பும் இன்றி நான் அனுபவிக்கிறேன் என்ற நிலையில் வாழக்கூடியது முழுமையான சரணாகதி. ஒண்ணு, நாம நம்பிக்கை வழியில் சரியாக வாழ தெரியணும். நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை சரியாக முறையாக எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு நாம் வாழ்வது. அப்படி வாழும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பக்குவ நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி பக்குவ நிலை ஏற்படும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பக்குவ நிலை ஏற்படும் பொழுது நம்மை தேடி குரு, நம்மளுடைய ஆத்மத்திற்கு நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏற்றாற் போல உள்ள ஒரு குரு நமக்கு வந்துடுறாங்க. அதுதான் அந்த இறைவனுடைய சித்தம். இறைவன்கிறது எங்கோ இல்ல, நம்முள் இருக்கக்கூடிய, நம்முள் குடிகொண்டுள்ள அந்த இறைவன் நம்ம கொஞ்சம் அந்த புலன்கள் பக்குவமாக கூடிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது, ஏன் அப்படின்னா நம்மளுடைய கரு மையம் எங்க இருந்து வந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் வழியாக. அப்படி முன்னோர்கள் வழியாக நம்ம வரும் பொழுது அங்க தூய்மை அடைந்திருக்கக்கூடிய, அதாவது தூய்மையாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த கருமையத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த உடலை கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள், இந்த ஐம்புலன்களை ஓரளவுக்கு ஒரு பக்குவத்தில், கொஞ்சம் ரொம்ப எல்லாம் இல்ல, ஓரளவுக்கு நம் முன்னோர்கள் மூலமாகவோ நம்முடைய செயல்கள் மூலமாகவோ கொஞ்சம் பக்குவத்தில் ஒரு நல்ல எண்ணங்களில் வரும் பொழுது இறைவன் எப்பொழுதுமே கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. யாராவது என் கையை பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நாம கொஞ்சம் நல்லா வரும் பொழுது நம்ம பக்கம் இறைவன் அழகா கையை நீட்டுறாரு, நாம பிடிச்சுக்கிறோம். அப்படி பிடிக்கிறதுதான் குரு. அப்ப குரு என்பவரை நாம் பிடிக்கல, குரு நம்மை தேடி வருகிறார். எப்பொழுது நம்மை தேடி வருகிறார்னு சொன்னா, நம்மளுடைய ஆத்மம் எந்த அளவிற்கு கொஞ்சம் தூய்மையாகி கொண்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற ஒரு நல்லதொரு குரு நம்மை பிடிக்கிறார். பாருங்க, சில வீடுகள்ல ஒரு நபர் ஒரு குருவா பிடிச்சிருப்பாங்க, இன்னொரு நபர் வேறொரு குருவை பிடிச்சிருப்பாங்க. ஏன் ஒரே வீட்டுல வளரக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்றுதானே. ஆனாலும் ஏன் என்று சொன்னால், அதுதாங்க நம்மளுடைய ஆத்மம் எப்படி இருக்கிறதோ அந்த ஆத்மத்திற்கு எந்த குரு ஏற்றதொரு குருவோ அவர் தானாக நம்மை தேடி வருகிறார். அந்த குருவை பிடிச்சுக்கிட்டு அவர் குருவினுடைய வாயில், அந்த ஒரு குரு சொல், குருவினுடைய வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும்
சத்தியமான நிதர்சனமான உண்மையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம கொஞ்சம் கவனிச்சுட்டு அத கொஞ்சம் முறையாக நாம செயலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா நம்மிடம் இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து விரித்து காட்டுபவர் குரு இறைவனாக நம்முள் இருந்து நாம தவம் செய்யறோம். தவம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்பதான் எப்பவோ செஞ்ச செயல்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்படி வெளியில வர்றது ஏதோ வேண்டாத எண்ணங்கள் இல்லை. நாம ஒரு வெறுப்புணர்ச்சி அந்த நேரம் கொண்டு வர வேண்டாம். ஏன் எனக்கு இந்த தேவையில்லாத எண்ணம், நான் உட்கார்ந்து அக்கடான தவம் செய்யலாம், என்னுடைய ஆத்மத்தை உணரலாம்னு நினைக்கும் பொழுது வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கே, வருத்தப்பட வேண்டாம். நம்முள் இருந்து நம்மை இயக்கி நம்மை காத்து நம்மை அருளச் செய்யக்கூடிய அந்த இறைவன் நமக்குள்ள எதெல்லாம் அந்த இறைவனை அடைவதற்கு தடைகளாக இருக்கிறதோ அந்த எண்ணங்களை எல்லாம் நமக்கு விரிச்சு 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 காமிச்சிட்டு இருக்கிறார். இது எல்லாம் தான் உனக்கு கொஞ்சம் தடையா இருக்கக்கூடிய எண்ணம். இத நீ கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டன்னா போரும். இறைவன் நமக்கு எவ்வளவு அற்புதமாக உறுதுணையாக காப்பாக நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் பாரு. அப்ப அத கொஞ்சம் நாம அந்த எண்ணங்களை கவனிச்சுட்டு இந்த எண்ணங்கள் எனக்கு எந்த விஷயத்துல தடையா இருக்கு, அப்ப இந்த எண்ணங்களை நான் எப்படி சரிப்படுத்திக்கிறது, இதை நாம கவனிச்சுக்கிட்டோம்னாலே போதுங்க. நம்மளுடைய வாழ்க்கை என்றும் ஆனந்தமாக இருக்கும். மகரிஷி இன்னொரு கவியில அழகா சொல்றாங்க, அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும். அப்படி ஒரு குருவை நாம் அடையும் பொழுது இது எல்லாம் நமக்கு வந்துருது. இதுதான் ஆன்மீக நெறியாக நமக்கு குருமார்கள் கொடுக்கறாங்க. நாம குரு வழியில் இருந்து நாம் பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு இயல்பாக நம்முள் இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா மனதிற்கு எப்பொழுது அமைதி இருக்கிறதோ இருக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் படக்கூடிய துன்பங்களை நாம உணரவும். நம்மளுடைய மனதில் அமைதி இல்லாத போது மற்றவர்களுடைய துன்பம் நிச்சயமாக நமக்கு தெரியாது. அப்ப நாம தவம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம மனம் அமைதியாகுது. நம்மளுடைய மனம் அமைதியாகும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய அந்த அன்பு வெளிப்படுகிறது. மற்றவர்கள் துன்பத்தை கண்டு நம் மனதில் உள் இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம் வெளிப்படுகிறது. இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் தொண்டு செய்வதற்காக இந்த அற்புதமான பிறவியை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த மானுட பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் தன்னையும் உயர்த்தி இந்த சமுதாயத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்து கொண்டு வாழ வேண்டும். பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோங்கிறது இல்லை. பிறந்தோம் வாழ்ந்தோம், மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சிறு உதவியாக செய்தோம், மற்றவர்களுடைய மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் நல்ல விதமாக நாம் இருந்தோம். அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்படி வாழும் பொழுது அதுதான் சொல்றாங்க, அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல். நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மத்திற்கு ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. நம் ஆத்மத்திற்கு ஒரு மலர்ச்சி ஏற்படும் பொழுதுதான் நம் முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது, முகத்துல ஒரு சாந்தம் ஏற்படுகிறது, அந்த அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பிக்குது. அப்படி வரும் பொழுது நம் வாயில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு சொல்லாக இனிமையான சொல்லாக மாறுகிறது. இது எல்லாம் வந்துருச்சுன்னா நாம ஆன்மீக நெறியில் சரியாக ஆன்மீக பாதையில் சரியாக நாம அடியெடுத்து வைத்து நகன்று கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். அததான் மகரிஷி சொல்றாங்க, அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க. எப்படிங்க அது ஆன்மீக நெறி, அதை போற்றி காக்க இன்னும் மேலும் மேலும் வளர்த்து கொள்ள
துன்பங்கள் குறைந்து வரும். இயற்கையாக நம்மளுடைய கருவமைப்பின் மூலமாக வந்த அந்த சஞ்சீத கர்மா, இவ்வளவு நாட்கள் நாம் செய்த பிரார்த்த கர்ம வினையின் காரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து வரும். மேலும் மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க, மேலும் தெய்வ துணை கிட்டும், நம்மை இறைவன் வழி நடத்தி செல்ல ஆரம்பிப்பான். அப்படி வரும் பொழுது வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். வாழ்வில் புகழ், புகழ் மகரிஷி அழகா சொல்லுவாங்க சங்கல்பத்துல, உயர் புகழ்னுவாங்க. ஏன் உயர் புகழ்னு கொடுக்கணும்? புகழ்னு கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா சங்கல்பம் சொல்லும் பொழுது, தன் வாழ்த்து சொல்லும் பொழுது உயர் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். ஏன் உயர்வான புகழ் அப்படின்னு சொன்னா, நம்முடைய செய்கைகளால் மற்றவர்கள் மனம் மகிழ்ந்து, நம்மளுடைய செயல்களால் மற்றவர்கள் மனம் மகிழ்ந்து மனதார வாழ்த்துவாங்க இல்லையா? அந்த புகழ்தான் உயர்வான புகழ். நம்ம முகஸ்துதிக்காக, நம் முகத்திற்காக முன்னாடி இருந்து ஆஹா ஓஹோ இவங்களை போல வருமா, அதுவல்ல. நமக்கு முகத்திற்கு முன்பு மட்டுமல்ல, நமக்கு பின்னாடியும் போய் நம்மள உயர்வாக, நல்ல குணம்பா இருந்த அவங்கள போல வாழணும் சொல்றாங்க இல்லையா? அது உயர் புகழ், அது ஓங்குங்கிறாங்க. எப்போ இந்த ஆன்மீக நெறி நம்முள் வர வர அதை நாம் திரும்ப போற்றி காத்து வாழும் பொழுது நம்முடைய துன்பங்கள் குறைந்து விடும். மேலும் தெய்வ துணை கிட்டும். தெய்வத்தினுடைய துணை கிட்டும் பொழுது, தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். புகழ் வரும், ஒரு நிறைவு, மனதிற்கு எதுவுமே ஒரு நிறைவு வேணும். அந்த நிறைவு வரும் பொழுது அந்த சரணாகதி நிச்சயமா இருக்கும். அந்த சரணாகதி வரும் பொழுது நிறைவு வருகிறது, நிறைவு ஓங்கும். நன்முறையில், இப்படியெல்லாம் நல்ல முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். நம்ம வீட்டுல மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தனி மனிதர்களும் இவ்வாறு வாழ பழகிட்டோம்னா நம்முடைய வீடும் சுபிட்சமாக மாறும். நம் குடும்பத்தாரும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்வார்கள். இந்த சமுதாயமும் அப்படி மாறும். அதே போல ஒவ்வொரு நபர்களும் மாறிவிட்டால் என்று சொன்னால் இந்த நாடும் அமைதியாக மாறும். இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். மகரிஷி அழகா சொல்றாங்க. இந்த உண்மையை பற்றி தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் சரியான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படி நாம வாழும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனதிற்கு இன்பம் வருகிறது, ஒரு நிறைவு வருகிறது. அவ்வாறு வரும் பொழுது ஆனந்தமான வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை என்பது ஆனந்தமான வாழ்க்கை. அது எங்கிருந்தோ வரக்கூடியது அல்ல, நாம் நம் செயல்கள் மூலமாக, எங்கிருந்தோ வருவதல்ல, நம்முடைய செயல்கள் மூலமாக வரக்கூடியதுதான் எது அப்படின்னு சொன்னா அந்த இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைகிறது. அப்படி வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முழுமையும் ஆனந்தமாக, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ முடியும். அவ்வாறு வாழ்வதற்கு நமக்கு குருமகான் அவர்கள் ஏற்ற நல்ல முறைகளை எல்லாம் நமக்கு வகுத்து கொண்டிருக்கிறார்கள், வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். அந்த நாம் குருமகான் காட்டிய வழியில் நாம் அனைவரும் சென்று கற்றிடுவோம், கற்றபடி நின்றிடுவோம். அந்த மகரிஷி காட்டிய வழிய நாம கத்துக்கிட்டது மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ பழகி கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நமக்கும் பயனுள்ளதாக நம் வாழ்க்கை, நம்ம சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய முறையை கொண்டு அவர்களுக்கு காமிக்கணுமே தவிர நம் வாயால் கூறுவது அல்ல. நம்மளுடைய செயல்களை பார்த்து அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு வரணும். அப்படி வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆனந்தம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, வாழ்க வளமுடன். டைம் என்னன்னு தெரியல,
இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற வழிகளையெல்லாம் நமக்கு கொடுத்த நம் குருமகானை மீண்டும் ஒரு நன்றி உணர்வோடு நினைந்து நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கும் பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் நாம் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழ்வோம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த ஆன்மீகத்தில் அவரவர் இல்லங்களில் இருந்தே நம் குரு மகானின் கருத்துக்களை நாம் கேட்டு நாம் அனைவரும் ஆன்மீக மேம்பாடு அடைவதற்காக அருள் தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி இயக்குநரகத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக உலகெங்கிலும் மிக சிறப்பாக பரவுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களையும் நன்றியோடு இந்த வேளையிலே நினைந்து கொண்டு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நம் குருமகான் வடிவமைத்த பயிற்சிகள் மிக சீரும் சிறப்புமாக இந்த சமுதாயம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களையும் மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக வள்ளிநாயகி முத்துக்குமார் அவர்களை கேள்வி கேட்க அழைக்கிறோம். வாழ்க்கை நீங்க கேட்கலாங்க. வள்ளிநாயகி முத்துக்குமார். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ வினை பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி குரு கிடைப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு விளக்கம் கொஞ்சம் வேணுமா இருக்குதுமா? வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ மகரிஷி கூட ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, வேடமிட்ட குரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நாம பாக்குறோம், எத்தனையோ பேர் குருமார்கள்னு வராங்க இல்லையா. நிறைய குருமார்கள் நல்ல குருமார்களாக தன்னுடைய சீடர்களை உயர்த்தி இந்த சமுதாயத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சிலர் இந்த பயிற்சிகளை சரியாக செய்யும் பொழுது கொஞ்சம் இடையில மாயையில சிக்கிக்குவாங்க. நிறைய நிலைகள் இருக்கும் பொழுது மாயையில் சிக்கிக்கொண்டு தன்னை குருவாக நினைந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது உண்மையிலே சமுதாயத்திற்கு சரியா போகுமான்னு தெரியாது. இந்த மந்திரம் தந்திரங்களை எல்லாம் வைத்து கொண்டு கொஞ்சம் மந்திர உச்சாடனங்கள் நல்ல விஷயங்களுக்கும் நிறைய பயன்படும், அதே போல கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களுக்கும் பயன்படும். நாம வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களும் குருமார்களாக இருக்கு. அப்ப நம்மளுடைய கருமையத்தில் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஆன்மீக தேடுதல் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் நம்மை வந்து அடைகிறார்கள், நம்மை கைவிழுத்து இழுக்கிறார்கள். கொஞ்சம் நம்ம கிட்ட நல்ல பதிவும் இருக்கு, தேவையில்லாத பதிவுகள் அதிகமாக இருக்கிறது. அதிலும் என்னன்னா, நான் இந்த ஜகத்தை ஆழணும் அந்த ஆசையின் வயப்பட்டு பேராசையால வரக்கூடிய அந்த ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. அததான் நம்மளுடைய ஆத்மத்திற்கு ஏற்ற ஒரு குரு கிடைப்பார். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்கம்மா. இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா, தேவையில்லாத மந்திரங்கள் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம லௌகீக வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கோம்.
சோ அதை கற்றுக் கொடுப்பவர்களும் குருமார்கள் தானே. உண்மையான குருன்னு இல்ல, வேடமிட்ட குரு, மகரிஷி சொன்னமான. புரிஞ்சுதாங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லைன்ல இருக்கீங்களா நீங்க? வள்ளி நாயகி அவங்க லைன்ல இல்ல பிள்ளை இருக்கு, இல்ல போயிட்டாங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க உமையால். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்போ வந்து சொன்னீங்கம்மா, இந்த வாழ்க்கையில வந்து நமக்கு என்ன கிடைச்சதோ எல்லாமே நன்மைக்கு, அத வந்து ஆனந்தமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்ப கொஞ்ச நாள்ல ரீசெண்டா எங்க ரிலேட்டிவ்ஸ் 2 பேரு, அவங்க கிட்ட அவங்க வந்து கிராண்ட் டாட்டர்ஸ்மா, அவங்களுக்கு ஃபுல்லா எனக்கு பேத்திங்கெல்லாம் ஆண் வாரிசு இல்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா சொன்னாங்க. எனக்கு வந்து அப்ப கொஞ்சம் பொண்ணு நல்லது தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. அதான் அவங்க கிட்ட கேட்கணும், அவங்க ஏமா அப்படி நல்லது, கடவுள் இறைநிலை ஏதோ ஒரு நன்மைக்காக செஞ்சுட்டு அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கேக்குறேம்மா. அவங்க எப்படி எடுத்துக்கணும், எல்லாமே நன்மைக்கு தானம்மா அப்படிங்கறது கேக்குறேம்மா. நிச்சயமா அது நம்ம கையில எதுவுமே இல்லையே. பட்டினத்தார் சொன்ன மாதிரி என் செயலாவது ஒன்றும் இல்லை. அது ஆண் குழந்தை பிறக்கிறதும் பெண் குழந்தை பிறக்கிறதும் நாம வேண்டி விரும்பியா வந்தோம் இல்லையா? அதுதான் அறிவை விரிவாக கொண்டு மகிழ்ச்சி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்றி புள்ளியாய் நின்றிடு அஞ்சில் அகண்டாகாரத்தில் ஆராய்ச்சியோடு இரு. நாம மனசு விரிச்சு வச்சிருந்தோம்னா இது எதுவுமே இல்லாம எனக்கு அதுதான் எதிர்பார்த்தல் ஏமாற்றல். ஆண் குழந்தைதான் வேணும்னு நினைக்கிறாங்க, அங்க பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக. இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சி சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் இருந்தா அந்த பிறவி தொடர் குறைஞ்சு போயிடுது இல்லையா? அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய பதிவு அதிகம் இருக்கு. அது புரியாத ஒரு நிலையில அவங்க வருத்தப்படுவாங்க. சரி, அது விரிச்சு பார்த்தா அது ஆனந்தம் தான் என்னம்மா. மனதை விரித்து பார்த்தால் அது ஆனந்தம், அறிவை விரித்து பார்த்தால் அது ஆனந்தம் தான். கொடுத்திருக்கிறது கிடைச்சிருக்கிறது. நிச்சயமாங்கம்மா. எந்த குழந்தைன்னா என்னம்மா, எந்த குழந்தையினாலும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த குழந்தை அப்படி வரணும் இப்படி வரணும்ன்றது நம்ம கையில கிடையவே கிடையாது. சரிம்மா சரி. சாமிஜி அத மனிதர்களில் வேறுபாடு ஏன்றது ஒரு 16 காரணங்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா? பெற்றோர்கள் வளர்க்கறது ஒரு முறை, எவ்வளவுதான். அந்த கரு ஜனிக்கும் பொழுது எப்படி இருந்தது இது எல்லாம், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த குழந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்கள். அந்த கடனை திருப்பி அந்த குழந்தைக்கு செலுத்துறோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய பதிவுகள் அந்த குழந்தை மூலமா போகுது. நம்மளுடைய பதிவுகளை அந்த குழந்தைங்க கழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. இத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படுமா. அப்ப எந்த குழந்தையா இருந்தா நமக்கு என்ன, இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, அதை நாம செய்யறோம், அவ்வளவுதான். சிறப்புமா சிறப்புமா, மகிழ்ச்சிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமி துரைசாமி, ஈரோடு. நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். லட்சுமி துரைசாமி லைன்ல இருக்கீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க, அம்மாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வெளியில போயிட்டாங்க. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களே கேள்வி. வாழ்க வளமுடன். கேட்கலாம் கிருபாநிதி அம்மா, கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா பாஸ்கரையா வாழ்க வளமுடன். மாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா ரொம்ப சிறப்பா இருந்தது. ரெண்டாவதுமா, நீங்க வாழ தெரிந்தால் ஆனந்தமே அப்படின்னு தலைப்புக்கு ஏற்றபடி திடீர்னு பாஸ்கரையா குரல் கேட்ட கூட ஒரு மகிழ்ச்சியை காட்டி ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா லில்லியம்மா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பாஸ்கரையா குரல், ஐயா பாஸ்கரையா வந்திருக்காங்களே அப்படின்னு அது கூட ஒரு என்ன ஒரு இன்பத்தை காட்டி கொஞ்சம் தூண்டுதலா ஆனந்தமா இருந்தது. அது கூட நான் நினைச்சு பார்த்தேன், இந்த தலைப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கும்னு கூட எனக்கு தோணுச்சுமா. நன்றி ஐயா பாஸ்கரையா, நன்றி. மிக்க நன்றி. வாழ்க
வாழ்த்துக்கள். நீங்க சொன்னீங்கம்மா, மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம் இத காட்டியும் ஆனந்தத்துக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க இவ்வளவு சொல்லிதான் புரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நீங்க சொன்னபடி நடக்கிறோம், சில விஷயங்கள் தெரியாது. இனிமே கண்டிப்பா புடிச்சுக்கிருவோம், அது மட்டும் உறுதிமா. இப்ப நம்மம்மா இப்ப பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஐயா சொல்றாங்க, எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அவங்களுடைய கர்மாவுக்கு உங்க நாலேஜுக்கு ஏற்றபடி அவங்கவுங்க ஒரு நிலையில உட்கார்ந்துருக்கோம். ஆனா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் நம்மளை விட்டுட்டு அந்த சமுதாயத்துக்கு கேட. இயற்கை சீற்றத்தை எடுங்களேம்மா, ஒரு மலைனா அந்த மலையில அடிபடுறவங்க எல்லாருமே அதுக்கு காரணம் கிடையாது. ஒரு தண்ணி போச்சுன்னா அவங்க, ஒரு காத்தடிச்சுன்னா அதுல உள்ள ஒரு கூட்டா அழியையில நமக்கெல்லாம் மனசு ரொம்ப பாதிக்குதுமா. அதுல என்ன செஞ்சிருப்பாங்க? என்னமோ மீன் துள்றது மாதிரி ஜனங்கள் துள்ளையில பார்த்தா அது ஒரு அதுக்கு என்ன காரணம்? அது எப்பமா போகும்? ஒண்ணு. ரெண்டாவதுமா, நீங்க சொன்னது அனுபவிக்க தெரிந்தால் ஆனந்தமே, அது நல்லா ஏத்துக்கிறோம். அதுக்கு குரு ஒரு காரணம். அதுக்கு மேல நம்பிக்கை வழி, முன்னோர் வழி, இறைவன் விருப்பம், சரணாகதி. நம்ம அமைதியா இருந்து அதை ஏத்துக்கிறது. இப்ப நாளுல நம்ம எதை பிடிச்சோம், எது வழி வாரோம், இதுக்கு நம்ம சஞ்சீதம் தான் காரணமா, கருமையம் காரணமா, இல்ல நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதுல போறது காரணமா? அவங்களுடைய அன்பான பதிலுக்கு காத்திருக்கேன். நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஆமா, இது எல்லாமே நமக்கு கருமையம் அப்படிங்கும் போதே அதுல சஞ்சீதம் வந்துருது இல்லையாங்கம்மா? ஆமா, கருமையம்ங்கிறப்ப சஞ்சீத கர்மா வந்துருது. நம்ம முன்னோர்களுடைய செயல், நாம இதுவரைக்கும் செய்யக்கூடிய செயல் எல்லாமே கலந்து வர்றது கருமையம். கருமையத்துலதான் அது எல்லாமே இருக்கு. அதற்கு ஏற்றார் போல இப்போ முன்னாடி உள்ள அந்த செயல்களுடைய தாக்கம், அந்த எண்ணங்களுடைய தாக்கம் கருமையத்துல இருக்கும், இருப்பாதான் இருக்கும். அது போகாது, அழிஞ்சு போகாது. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு நல்லதொரு குருவை பிடிச்சிட்டு அதன் மூலமாக நாம நல்ல செயல்களை மேல் பதிவு போட போட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முதல்ல எடுக்கிறது மேல இருக்கிறத தானேமா எடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப மேல எடுக்கிறது நல்ல செயல்களுடைய விளைவுகளை எடுத்துக்கிட்டே வருவோம். திரும்ப கீழே அந்த வேண்டாத சஞ்சீத கர்மத்தினுடைய தாக்கம் இருக்கு. ஆனாலும் நாம மேல 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 நல்லதை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்க எவ்வளவு நாளும் நம்ம மேல அதை தானே எடுப்போம். இப்ப மேல நல்லது இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்கக்கூடிய சஞ்சீத வேண்டாத பாவ பதிவுகள் என்ன ஆகுதுன்னா டைலூட் ஆக ஆரம்பிச்சுடுங்கம்மா. அது கழியாது, வெளியில போகாது, ஆனா டைலூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அததான் சொல்றாங்க, இறைவனை குருவை நாம பிடிக்கும் போது படணும்னு விதி இருந்தால் கூட தலையோட போறது தலைப்பாகையோட நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நாம கழிக்க முடியாது, அழிக்க முடியாது, ஆனா அதனுடைய வீரியத்தை, தாக்கத்தை குறைக்க முடியும். எல்லாமே பட்டினத்தார் சொன்ன மாதிரி என் செயலாவது எதுவும் இல்லைன்னு நாம கைய உதறிட்டோம்னா துன்பத்தை அனுபவிக்கிறது இந்த உடல் தான், நான் அல்ல. ஆனா அந்த நிலை கிட்டுறதுக்கு இன்னும் நான் பிராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டி இருக்குங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அத நாம கொஞ்சம், அதுதான் முழுமையான சரணாகதி. இப்ப சரணாகதி ஆக்குறதுக்கான முயற்சிகள் நாம எடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி வரும் பொழுது இப்ப நீங்க சொன்னீங்க, கூட்டு கூட்டா சில இடங்களில் இழப்பு, அவங்க துடி துடிக்கிறத பார்க்கும் பொழுது மனம் உண்மையிலே கஷ்டமாயிருக்கு. இதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை. நம்மளுடைய சிற்றறிவிற்கு அது சரியாக புலப்படுறதில்லை. இன்னும் மனதை விரித்து பார்க்கும் பொழுது நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு காரணம். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, மனிதர்களுடைய ஒட்டுமொத்த வேண்டாத எண்ணங்களின் தொகுப்பு தான் இயற்கை சீற்றங்களாக மாறுகிறது. அங்கேயும் ஒரு சிலர் தப்பிச்சிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்ப இது ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நன்றி. இன்னும் ஒரு சின்ன வினாமா, இப்ப என்னுடைய ஏஜுக்கு எது வந்தாலும், இன்னி வயசாயிடுச்சு, நம்ம கடந்து வந்துட்டோம், நம்ம குருவை பிடிச்சிருக்கோம், எது வந்தாலும் சரி எதையும் சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியம் என் மனசுக்குள்ள வருது. அதை கூட நான் உறுதியா கூட சொல்லுவேன். ஆனா இப்ப எங்க ஏஜ்ல 45 வயசு 50 வயசுல இருக்கும்போது அவங்களும் மகரிஷி கல்லூரிக்கு பிடிச்சு கொஞ்சம் தள்ளட்டு கீழே போகையில நான் அப்படிதான் போயிருவணும், இனிமே எனக்கு லைஃப் இல்லையோ அப்படின்னு சொல்லும் போது அவங்கள நம்ம என்ன தேத்துனாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியலம்மா. சில சமயம் அப்படி அல்லல்றாங்க. அது எனக்கு அவங்களை எப்படி சொல்லி தேத்துறது,
அது அவங்களுடைய ஏஜுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அது வாரது தப்புலையும் கூட எனக்கு தோணும். அது 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 வந்து அவங்க அதை ஈஸியா எடுத்துக்கவும் முடியல, அதை விட்டு வெளியே வரவும் முடியல. ஆனா இதுதான் நம்ம கர்மான்னு ஏத்துக்கிறாங்க. அது எப்படிம்மா? கர்மாதாங்கம்மா. அது மதில் மேல் பூனை மாதிரி நாம இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒரு சூழ்நிலை வருது. இன்னொரு முறைமா அந்த கேள்வியுடைய இதை நான் சரியா புரிஞ்சுக்கல. ஆமா, என்னுடைய ஏஜுக்கு நான் எது வந்தாலும் இன்னமே பரவாயில்ல, குடும்பம் நல்லாயிருச்சு, நான் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு ஒரு குரு இருக்காங்க அப்படின்னு அமைதியா போக முடியும். இப்ப 50 வயசுல இருக்கவங்க ரெண்டும் கட்டத்தனமா குடும்பத்துல இருக்கையில அவங்களும் மனவளக்கலையில இருக்காங்க. அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு ஒரு நோய் வந்தாலோ சிரமங்கள் வந்தாலோ இது ஏன் என்ன இப்படி இப்படி மேல போயிட்டு கீழே வாரனேங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணுது. அதை எப்படி அவங்களுக்கு நான் விளக்குறதுன்னு தெரியல. என்கிட்ட சொல்லுவாங்க இருங்கப்பா நல்லாயிரும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றபடி எதையாவது சொல்லுவேன். அது உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சுமா. முன்னாடியே உங்க பேரை பார்த்தோன்னே தோணுச்சு இன்னைக்கு. வாழ்க்கை வளமுடனம்மா. ஆமா, இதுல ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணுங்கம்மா. வயது ஒரு காரணம் அல்ல. இப்ப எத்தனையோ பேரு நம்ம மனவளக்கலை அன்பர்களை நான் பாக்குறேன். இப்ப நீங்க இதுல ஒரு ஆராய்ச்சியோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நகற்றதுனால அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கமும் வந்துட்டீங்க. எத்தனையோ பேர் வயசானவங்க நான் பாக்குறேன், கூட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பயிற்சியில இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடலுக்கு தொந்தரவை அவங்க அனுபவிச்சா பரவாயில்ல, ஆனா வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப புலம்பி தீக்குறாங்க. அதையும் நாம பாக்குறோம். ஒரு சிலர் நல்ல பக்குவத்துக்கு வந்துடுறாங்க, ஒரு சிலர் என்னன்னா அந்த முதுமையில வரக்கூடிய அந்த தாக்கத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம புலம்புறத நாம பாக்குறோம். கொஞ்சம் நடுத்தர வயது. இப்ப ஒரு விஷயம் இன்னொன்னு யோசிக்கணுங்கம்மா. இப்போ முதுமையில இருக்கிறவங்க அவங்களுடைய உடல் சார்ந்த ஒரு நிலையில எண்ணம் இருக்கு. இது நாம நீங்க சொன்ன மாதிரி நடுத்தரம் 40-50 வயதுல உள்ளவங்க, பயிற்சியில இருக்கிறவங்க, பயிற்சி சரியா செய்யறவங்க, இவங்க சரியா செய்துட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் மகரிஷி சொல்ற மாதிரி அவங்களுடைய என்ன தாக்கம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. எப்பொழுதுமே இவங்க மனச சலனம் இல்லாம வச்சிருக்க முடியுமான்னா கொஞ்சம் முடியறது சில நேரங்கள்ல வழுக்குப்பாறை மாதிரிதான். அந்த ஒரு கவியை நான் அடிக்கடி பிடிச்சுப்பேமா. தொய்வு வரும் பொழுது காட்டானை மேலேறி கடைத்தருவை போகையிலே நாட்டார் நகைமறி நகைபுரிய பார்ப்பாரு. சோ இது எல்லாம் என்னன்னா நம்மள சோதிக்க கூடிய ஒரு சோதனை கூடம் தான் நம்ம குடும்ப மகிழ்ச்சி சொல்ற மாதிரி. அப்ப நம்ம குடும்பத்தாரால ஒரு சறுக்கல் வரும் பொழுது கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்தோம்னா அந்த பக்குவத்துக்கு வர முடியும்னா. அந்த விழிப்பு நிலை இல்லாத போது, பற்று இருக்கும் பொழுது, குடும்பத்தார் மேல பற்று இருக்கும் பொழுது, ஒரு எதிர்பார்த்தல் இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய எண்ணங்களுக்கு நாம் ஆட்படுறோம். அப்படி ஆட்படும் போதுதான் துன்ப உணர்வு நம்மளுடைய மனச பாதிக்கும். அப்ப அந்த சமயத்திலயும் அவங்க கிட்ட நீங்க சொல்றது இப்படி நடக்கணும்னு விதி இருந்தா நடக்கும், அதுக்கப்புறம் இது சரியாயிடும். அந்த கர்மாவை கழிச்சிருவீங்க இல்லையா, கழிச்சதுக்கு அப்புறம் ஆனந்தம் தானே. கண்டிப்பாமா, கண்டிப்பா கொஞ்சம் சொல்லி அவங்களை நாம பக்குவப்படுத்தலாம். கண்டிப்பாமா. உங்களுடைய ஸ்பீச் வந்தோடனே அனுப்பி இதை கேட்கவே சொல்லிடுறேன் நேரடியா, அப்பதான் அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். ரொம்ப நன்றிமா. இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இல்லைன்னா வருவாங்க அடிக்கடி அவங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாஸ்கர் ஐயா ரொம்ப ஆனந்தம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பராக சபரீஸ் அவளை அம்மாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். சபரீஸ் ஐயா கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஐயா நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம். நீங்க கேட்க அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. ஆமா, எனக்கு ஒரு கேள்வி. அதாவது மகரிஷி சொல்றாங்க the providence that is allocated to you, கண்டிப்பா உங்களை உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்துடும். ப்ராவிடன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ அது இந்த இயற்கையே நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. இப்ப எனக்கு என்னன்னா இதுல எப்படின்னா நம்ம நமக்கு மனசுல நமக்கு இதெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் நம்ம இந்த இங்க இருந்திருக்கலாமோ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமோ, இல்ல ஏதோ ஒரு நம்ம இழந்ததை பத்தியே இல்ல கிடைக்காத பத்தியே நம்ம யோசிக்கிற இருக்கே. அதுதான் ஏன் அந்த மனசு ஒரு சைக்காலஜி ட்ரிக் பிளே பண்ணதுன்னு ஒரு கேள்விமா எனக்கு. நன்றி. அதுதான் க்ஷணத்தில் வாழ்வது.
இல்லையா? நம்ம இப்ப இந்த நிமிஷம் நடக்கிறதுல மட்டும் கவனத்தை அதிகமா செலுத்தினோம்னா நம்ம கடந்த காலத்தை பத்தி ரொம்ப பெருசா நினைக்க மாட்டோம். அது நம்மளுடைய எண்ணங்கள். அது ஒரு முறை ஸ்பீச்ல கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா 14,000 இருந்து 70,000 எண்ணங்கள் வரைக்கும் வருகிறது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 85% நம்மளுடைய கடந்த காலத்தை பற்றின எண்ணங்கள் அதிகமாகுது. அது எப்போ அப்படின்னா நம்மளுடைய மன அலைச்சல் வேகம் அதிகமா இருக்கும்போது அந்த நாம வாழக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளுடைய மனம் ஆட்படும் போது. சோ அதை விட்டுட்டு நாம இப்ப இந்த க்ஷணத்துல என்ன நடக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றோம்னு வைங்களேன். அந்த நேரம் நம்ம மனசு துன்பப்படுதுன்னா அந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? நம்ம மனசு எப்பொழுதுமே ஒரு போலியான பொய்யான ஒரு காரணம் தேடும். மற்றவர்கள் தான் அது காரணம்னு. மற்றவர்கள் காரணமா இருந்தால் கூட அதுல 1% நிச்சயமா நாம காரணமா இருப்போம். மற்றவங்களை நாம மாற்ற முடியாது, நம்மளை நாம மாற்றிக்கொள்ளலாம். அப்ப அத கொஞ்சம் மனசுக்கு பக்குவப்படுத்தணும்னா நிச்சயமா முடியுங்க. அது மகரிஷி சொன்ன எண்ணம் ஆராய்தல். அதை நாம கொஞ்சம் பழக்கப்படுத்தினோம், பக்குவப்படுத்தினோம்னா நிச்சயமா இப்ப நீங்க சொல்ற சூழ்நிலை மாற்றம் வருங்க. யாரோ ஒருவர் மூலமா முன்னாடி நமக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க கிட்டையும் நாம மன்னிப்பு கேட்கணும், அவங்களையும் நம்மள மன்னிச்சுக்கோங்கன்னு மானசீகமா சொல்லும் போது இதுல எனக்கு ஒரு சிலர்கிட்ட ஒரு நன்மை கிடைச்சதுங்க. அத என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லா நேரங்களையும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லல, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் உண்மையாக மானசீகமாக மன்னிப்பு கேட்கலையான்னு தெரியல. ஆனா ஒரு சில இடங்கள்ல எனக்கு அது ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு மனம் வருத்தம் ஏற்பட்ட விஷயத்திற்காக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட மானசீகமாக என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நான் காரணமா இருந்திருக்கேன். அப்ப மானசீகமாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது, அவங்கள நீங்க என்ன மன்னிச்சிடுங்க என் மேல தவறு இருந்தா, அதையும் நாம செய்து பழகும் போது கொஞ்சம் அந்த சூழல் மாறுதுங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளிநாயகி முத்துக்குமார் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. இந்த இது வந்து இதுல வந்து நம்மளுடைய வினைப்பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல முயற்சி இன்மை வந்துருமா எப்படி? ஆமா, முதல்ல அதாவது எண்ணம் ஆராய்தல் நாம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே விடலாங்கம்மா. ஆனா எண்ணம் ஆராய்தல் பண்ணாம அப்படியே நடக்கட்டும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும்னா அது முயற்சியின்மை. அதுதான் கேக்குறேன். அது முயற்சியின்மை. ஆனா நாம அந்த முழு சரணாகதி ஒண்ணு முழுமையான சரணாகதி வரணும். எது நடந்தாலும் அது என்னுடைய மனசையோ பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தோம்னா அதுவா சரி பண்ணிடும், நம்மள அதுவா சரி பண்ணிடும். ஒண்ணு அந்த நிலைக்கு அவ்வளவு ஒரு டீப்பா போகணும். இல்ல அப்படின்னு சொன்னா எண்ணம் ஆராய்தல், முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இத மூணையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம்னா சாமிஜி ஒழுக்கத்துக்கு சொல்றாங்க இல்லையா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் தீங்கு தராமல். இத கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்துட்டு அகத்தாய்வு செய்தோம்னா நாம அதை சரி பண்ணலாம். ஒண்ணு முழுமையான சரணாகதி, இல்ல முழுமையான சரணாகதிங்கிறப்ப அங்க முயற்சியின்மைக்கு இடம் இல்லை. ஏன்னா அதை என் மனசு பாதிக்காது, எடுத்துக்காது. அப்ப அதுவா சரி பண்ண. இப்போ ஒரு துன்பம் வரும் பொழுது நம்ம முயற்சி இல்லாம ஐயோ இது நான் அனுபவிச்சு ஆகணும் போல இருக்கு அப்படின்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனா மனச வருத்தப்படுறோம்னு வைங்களேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நேரம் செய்யக்கூடிய செயல் சரியா இருக்காது. ஒண்ணு. இன்னொன்னு, எந்த நபரால நமக்கு அந்த துன்பம் வந்ததோ அத நாம என்ன பண்ணுவோம்னா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும். இந்த வருத்த அலை அந்த நபருக்கு சாப அலையாக மாறும். அந்த சாப அலை காரணமாக அவங்களுக்கு ஒரு துன்பம் நிச்சயமாக ஏற்படும்.
அந்த துன்பம் ஏற்படுறதுக்கு இப்ப யாரு காரணங்கம்மா? நம்ம தான் காரணம். நாம காரணம். அப்ப இது ஆமா. அந்த துன்பத்துக்கு நாம இப்ப காரணமாகிறோம். அப்ப இதுக்கு ஒரு ஆ, விளைவு நிச்சயமா வரும் இல்லையா? ஆமா. தொடர் அப்ப விளைவு வந்து தொடர் விளைவு வரும். அப்ப அது இல்லாம அந்த இடத்துல என்ன ஆராய்ச்சி நிச்சயம் வேணும். அப்படின்னா இப்ப யாருக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? எப்படி சொல்லிதான் எல்லாரும் ஆகணும். அவங்கவுங்களுக்கு அதாவது சொல்லலாம். இப்ப நாம மனவளக்கலை பயிற்சியில இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கணும், எல்லாரும் ஆமா, சரியா இருப்பாங்க, கண்டிப்பா. என்ன ஆராய்தல் பண்ணணும்னு நினைப்போம். அது ஆமா. இயல்பு, மனிதர்களுடைய இயல்புமா. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது மனிதர்களுடைய உண்மையான அந்த அன்பினால் வரக்கூடிய இயல்பு ஆமா. இல்லையா? நாம சொல்றோம், ஆமா. அவங்க கேட்டா ஓகே, கேட்கலைன்னா வருத்தப்பட்டு நீ இதெல்லாம் செய்யலையே திட்ட வேண்டாம். அதே போல ஒரு சரிம்மா. நபரை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க கட்டாயப்படுத்த அது மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வரும், செய்ய மாட்டாங்க. சரிம்மா. அப்பைக்கு சரி. லைட்டா சொல்லலாம், நாம பயிற்சிகளை சரியா செய்வோம், நாம தியானம் சரியா செய்வோம், நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும், நம்மளுடைய குணத்தில் மாற்றம் ஏற்படும், நாம பிரச்சனைகளை கையாளக்கூடிய முறையில மாற்றம் ஏற்படும். இத பார்த்து மத்தவங்க பயிற்சிக்குள்ள வரணும். அப்படி வரக்கூடிய மாற்றம் உண்மையான மாற்றம். சரிம்மா. அப்ப வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்கும் இல்லையா? நிச்சயமாங்கம்மா. சரிம்மா. சரி. காலம் நிச்சயமா காலத்திற்கு ஒரு வேல்யூ உண்டு. சரிம்மா. அது சரி. வரைக்கும் நாம சரியா இருக்கலாம். நாம தொடர்ந்து பயிற்சி பண்ணி அவங்கள வாழ்த்தலாம். நாம ஒவ்வொரு சமூக சிக்கல்களை எப்படி நாம எடுத்துக்கக்கூடிய விதங்களை அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம உடலை எப்படி கவனிச்சுக்கிறோங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட குணநலன்களை என்ன மாற்றங்கள் வருதுன்றத வாட்ச் பண்ணுவாங்க. இத வச்சு அவங்க வருவாங்க. அது வரைக்கும் காலம் எடுத்து. சரிம்மா. சரி. ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய அந்த வாழ்த்து எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குதும்மா. ஐயா பாஸ்கர் ஐயா, நன்றி ஐயா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அவர்களை அம்மாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ஜெயலட்சுமி கேட்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றாக இருந்தது. நீங்க இப்ப சொன்ன பதில் எனக்கு நல்லா புரிஞ்சது. இப்போ முதல் தற்கால அனுபவம், முதல்ல இருந்த அனுபவமும் இப்ப இருக்கிற செயலும் அப்புறம் பிற்கால விளைவும் சொல்றீங்க இல்லையாமா? இப்ப வந்து பழசுல அதனோட அப்படியே ஜாயிண்ட் ஆகி தான் வரும்ன்றது தெரியறது. அதுவே ஃபியூச்சருக்கு எனக்கு ஒரு பய உணர்வா இருக்குமா? இப்ப நம்ம என்னதான் நம்ம வந்து சங்கல்பம் போட்டாலுமே ஃபியூச்சர்ல என் பையன் எப்படி இருப்பான், அவன் பிறக்கும் போது நம்ம சந்தோஷமா இல்ல, அது ஒரு கில்ட்டியா நம்மளுக்குள்ளேயே எனக்கு ஃபார்ம் ஆயிடுது. அவனை நான் வந்து வயிற்றுல இருக்கும்போதே நான் சந்தோஷமா வைக்கலையே, இப்ப எப்படி இருப்பான் அவன், பிற்காலத்துல எப்படி இருப்பான், இதுதான் எனக்கு ஒரு பயமா இருக்குமா. அதுக்கு நான் என்னதான் வாழ்த்து சொன்னாலும் என் மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்குமா. அதுக்கு என்ன செய்யலாமா? வாழ்க வளமுடனமா. நாம செய்யக்கூடிய தவம், நாம செய்யக்கூடிய தற்சோதனை நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கும் போகும், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் போகும். கருவமைப்பால் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த 16 காரணங்கள்ல கருவமைப்பால் ஏற்பட்டதை நாம நிச்சயமா மாற்ற முடியாது இல்லையா? இப்ப அந்த நீங்க கன்சீவா இருக்கும் போது இருந்த உங்களுடைய மனநிலைய அந்த காலகட்டத்துல போய் இப்ப மாத்த முடியுமான்னு மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க மேல் பதிவு அதிகமா போடலாம். பய உணர்வு வரக்கூடாதுங்கம்மா. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, எதிர்காலத்தை பற்றின பயம் வேண்டாம். ஏன்னா பய உணர்வோடு வாழ்த்தும் போது என்ன ஆகும்னா அந்த பய உணர்வு அந்த குழந்தைக்கு போகும். வாழ்த்துறதுங்கிறத விட அந்த வாழ்த்தும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்கம்மா. நீங்க முதல்ல நல்ல தவம் பண்ணுங்க. தவம் பண்ண தைரியம் தன்னம்பிக்கை கூடும். அந்த தைரியம் தன்னம்பிக்கை கூடும் பொழுது என் குழந்தை நிச்சயமா நல்ல குழந்தையா இந்த சமுதாயத்துல நல்ல பிரஜையாக வரும்
அதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வாழ்த்துங்க. ஐயோ கன்சீவா இருக்கும் பொழுது நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேனே, அந்த குற்ற உணர்வோட வாழ்த்தாதீங்க. வேணா மன்னிப்பு கேளுங்க, குழந்தைகிட்ட மானசீகமா மன்னிப்பு கேளுங்க. நான் அந்த நேரம் அறியாம இந்த தவறை செஞ்சுட்டேன், மானசீகமா மன்னிச்சுக்கோ கேளுங்க. அது நிச்சயமா உங்களுடைய எண்ண தாக்கம் அந்த குழந்தையுடைய கருமையத்தை போய் தாக்கும். அப்ப அதுல ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்க நல்ல உணர்வோடு வாழ்த்துங்க. சமுதாயத்துல நல்ல பிரஜையாக வரும் இந்த குழந்தை. வாழ்த்துங்க. உங்களுடைய வாழ்த்து நிச்சயமா அந்த குழந்தைக்கு அதிகமா போகணுமா. ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா உண்டு பண்ணும். எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். ஏன்னா அந்த பய உணர்வும் அந்த குழந்தைய பாதிக்கும். உங்களுடைய எண்ணம் அதிகமாக குழந்தைகிட்ட போகும். நல்ல தவம் பண்ணுங்க, மன வலிவு கிடைக்கும். நன்றி அம்மா. வாழ்த்துடன் நீங்க சொன்னது கொஞ்சம் தைரியம் இருந்ததுமா. தவம் அதிகமா பண்ணுங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்களை அன்போடு அழைக்கணும். கேள்வி கேட்கலாங்க. லக்ஷ்மணன் காந்திமதி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பா. எனக்கு ஒரு பொதுவான கேள்விமா, எப்படின்னா இப்ப இந்த இயற்கை நிலம், நீர், நெருப்பு, காற்று அந்த தன்மை மாறாம இருக்குது. நிலம் நிலமாவே இருக்கு, நீர் நீராவே இருக்கு. ஆனா மனிதர்கள் மட்டும் பிறக்கிறோம், வளர்றோம், நீங்க சொல்ற மாதிரி இறந்து போறது நிச்சயங்கிறது ஒரு விஷயம். ஆனா ஒரு துளிகள் மட்டும்தான், ஒரு சில துளிகள் மட்டும், அதாவது வேதாத்திரி மகரிஷி மாதிரி, சித்தர்கள் மாதிரி, நாடிகள் மாதிரி, பட்டினத்தார் மாதிரி, அவங்கதான் பிரபஞ்சத்துல நிலைத்து இருக்கிறாங்கம்மா. அதாவது 1% நிலைச்சிருக்கிறாங்க. 99% வந்த சோடு தெரியாமே போயிடுறாங்கல்லம்மா. அது மனிதர்களுக்கு மட்டும் ஏமா அந்த மாதிரி? இயற்கையில இருந்து தானே வந்தோம். இவங்களுக்கு ஏன் இந்த ஏதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் வாழ்ந்த சோடுகள் தெரியாமே போயிடுறாங்களே, அது ஏமா அந்த மாதிரி? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான கேள்வி. அதுதான் மகான்கள் சொல்றாங்க, எத்தனை அப்பனோ, எத்தனை அன்னையரோ, எத்தனை பெண்டீரோ, எத்தனை பிள்ளையோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ, இல்லையா? பல ஜென்மங்களுடைய தொடர் தான். இப்போ குருமார்கள் எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க அழகா, மகரிஷி போன்ற மகான்கள் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய சுவடை பதித்து வைத்திருக்கிறார்கள். மற்றவங்க பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கிறாங்களே அப்படின்னா, அவர்களும் சுவடை பதிப்பதற்காக, அந்த நிலையை எய்துவதற்காக வந்தவர்கள் தான். ஆனா என்னன்னா, அந்த பதிவுகளுடைய தாக்கம் அடுத்தடுத்த பிறவிகள்ல அந்த பதிவுகளுடைய தாக்கம் குறைந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுதான் மியூட்டேஷன் சொல்றோம். குறைந்து அடுத்து இறுதியாக நிச்சயமாக ஒரு குருவை பிடிப்பார்கள். பிடிச்சு அவங்களும் அந்த ஆன்மீக உயர்வுக்கு போவாங்க. அது வரைக்கும் காலங்கள்யா. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் எத்தனை பிறவிகள்னு நமக்கு தெரியாது. இப்ப நாம எத்தனை பிறவிகள் எடுத்து கழித்து வந்து இப்ப இந்த பிறவியில் நல்லதொரு குருவை பிடித்து இருக்கிறோம், இல்லையா? அதே போல நிச்சயமாக மனிதராக பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் மகரிஷி போல தன்னை உணரக்கூடியவர்களாக நிச்சயம் மாற்றம் பெறுவார்கள். அதற்கு சில காலகட்டங்கள். இப்ப நமக்கு மகரிஷி, ஜீசஸ், முகமது நபிகள் இந்த மாதிரி சில மகான்கள் தெரியுது. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தார்கள் நமக்கு தெரியாது, இல்லையா? அதே போல இன்னும் காலங்கள் போக போக ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆன்மத்தை உணர்ந்தே ஆக வேண்டும். ஆனா இன்னும் பல பிறவி தொடர்கள் வேண்டுமானால் இருக்கலாம், நிச்சயமாக மாறும். அதுக்கெல்லாம் தான் இங்க நம்ம மகரிஷி போன்றவர்கள் பல பேரை நம்ம எல்லாம் குரு நிலைக்கு உயர்த்தி இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரம் இந்த உலகம் உயட்டும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மாற்றங்கள் நிகழும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, சிறப்பு. ஐயாவை நேர்லயே பார்த்திருக்கேன், மகரிஷி ஐயாவை பிளஸ்ஸிங் வாங்கியிருக்கேன். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஐயா மாதிரி ஒரு சூழலுக்கு வருவோமாங்கிறது தெரியல. வயதுகள் ஆகுது, காலம் கடந்து போகுது, நிறைய விஷயங்கள் கசப்பான விஷயங்களாவே நடக்கிறதப்ப எந்த இடத்துல எந்த சூழல்ல சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரியாமே இருக்குமா. அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதாவது அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்மளால ஒரு 4 பேருக்கு நல்லது செய்வோமா, நடக்குமா, நடந்த அந்த விஷயங்கள், அது புகழ் எதிர்பார்ப்புக்காக கேட்கல, ஒரு மன திருப்திக்காக நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அது எப்ப அந்த தாக்கம் சரியாகும் தெரியலம்மா. வாழ்க வளமுடன். அதுதாங்க, அதுக்கு
என்னன்னா நாம அதை தேடி போக வேண்டாம், அதே போல எதிர்பார்த்தலும் வேண்டாம். இறைவனிடம் கூட நாம யாசிக்க வேண்டாம்னு தான் சொல்றாங்க, ஞானத்தை கூட யாசிக்க வேண்டாம்னு தான் சொல்றாங்க கடைசியில, இல்லையா? அப்ப இப்பவும் ஒரு நல்ல எண்ணம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. என்னன்னா நான் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை தான், இல்லையா? இதை நாம பயிற்சிகள் செய்ய 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 அதுவாக இறைநிலை நம்மளை எடுத்துக்கோங்க. நிரம்பிச்சதுன்னா வழிஞ்சுதானே ஆகணும், இல்லையா? அந்த நிறையறதுக்குள்ள நாம என்ன செய்யறோம்னா அவசரப்பட்டுடுறோம். அது வேண்டாம். நாம கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்ற மாதிரி நம்மளுடைய கடமைகளை இப்ப இந்த நிமிடம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வோம். அதே போல வயசு போய்கிட்டு இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா வயது ஒரு காரணம் அல்ல. நாம திடீர்னு ஒரு நிமிடத்தில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம மனசு எப்ப பக்குவப்படும்னு தெரியாது. ஒரு நிமிடத்தில் கூட மாற்றம். அது அழகா சொல்லுவாங்க, அந்த குதிரையில ஒரு காலை போட்டு மறுகாலை எடுத்து வைக்கும் பொழுது கூட மாற்றங்கள் ஏற்படலாம். நாம நடக்கும் போது ஒரு காலை வச்சுட்டு அடுத்த காலை எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட மாற்றங்கள் வரலாம். எதுவும் நிச்சயம் அல்ல. ஆக மனதை எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம கடமையை செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா வரும். நிச்சயமா மனதிற்குள்ள வாழ்த்துவோம். வாழ்த்தவே நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த சமுதாயத்திற்கு 4 பேருக்காவது நல்லதை செய்யணும். அது புகழுக்காக அல்ல, ஆனா நல்லதை செய்யணுங்கிற ஒரு விருப்பம், இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்கா மாறுங்க. வாழ்த்தலாம், அமைதியா உட்கார்ந்து நம்ம வாழ்த்தலாம். அப்பவே மாற்றங்கள் நிகழும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. நிறைவாக நம்ம உண்மையால் அவங்க திரும்ப வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு எடுத்து நிறைய செய்யலாங்க. வாழ்க. கேட்கலாங்க, உண்மையால் நீங்க கேட்கலாம். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாய்ப்பு நன்றிங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா முடிக்கும் போது நீங்க ஒரு 6 பாயிண்ட் சொன்னீங்கம்மா. அந்த இது கொஞ்சம் என்னால இது பண்ணிக்க முடியலம்மா. அந்த அது மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேம்மா. இப்ப இந்த உரை முடிக்கும் போதுமா ஒரு 6 பாயிண்ட் வரிசையா சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. அந்த 6 பாயிண்ட் தான் கேட்கலான்னு நினைச்சேங்கம்மா. அது எப்படின்னு எக்ஸ்பிளனேஷனோட கேட்கலான்னு இருந்தம்மா. எனக்கு ஞாபகம் இல்லை. மகரிஷி கவியாங்கம்மா, அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும். அதுவாமா? ஆமா 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 மிக அதேதாம்மா. ஆன்மீக நெறிங்கிறது நாம தவம் செய்யும் பொழுது, நம்மளுடைய மனசை கொஞ்சம் சலனம் இல்லாம வச்சிருக்கும் பொழுது, நம்மளுடைய மனதிற்கு ஒரு நிறைவு வரும் பொழுது, அதுவா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. நாம கொஞ்சம் மனசை நிறைவா வச்சிருக்கும் போது நமக்குள்ள உள்ள அன்பு வெளியில வரும். மனசு சலனம் இல்லாம அமைதியா இருக்கும் போது, மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது அவங்க பேர்ல ஒரு இரக்கம் வரும் நமக்கு. அதே போல சமுதாயத்திற்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிய, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படி உதவி செய்யக்கூடிய அந்த தொண்டு மனம் வரும். அப்படி வரும் பொழுது நம்ம வாழ்க்கையவே தவமாக மாறும். நம்ம மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்து உதவக்கூடிய ஒரு தன்மை மாறும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையான நல்ல சொற்களாக மட்டுமே வரும். அதான் இன்சொல். இதுதான் ஆன்மீக நெறி அப்படிங்கிறாங்கம்மா மகரிஷி. மிக அருமைமா, மிக சிறப்புமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நமக்கு மனதை அமைதியா வச்சிட்டு இருக்கணும், அப்படிதானம்மா அந்த பாயிண்ட்? நிச்சயமா. மிக சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைய செல்லாமா? நிறைய செல்லாங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே